Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இரத்தினபுரி மீகட்டிய பகுதியில் கலகங்கையில் தோணி ஒன்று கவிழ்ந்ததில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் மகன் காணாமல் போயுள்ளார். மரண சடங்குகளில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் உட்பட 10 பேர் பயணித்த தோணியே இன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இடம்பெற்றதும் அயலவர்கள் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். நீரில் மூழ்கிய 7 பேர் ரத்தினபுரி போலீசாரின் ஒத்துழைப்புடன் காப்பாற்றப்பட்டனர். எனினும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, மகள் மற்றும் மகன் ஆகியோர் காணாமல் போயிருந்தனர். இந்த விபத்து இடம்பெற்று சில மணித்தியாலங்களில் தந்தை மற்றும் மகள் ஆகியோரது சடலங்களை சுழியோடிகள் கண்டுபிடித்தனர். காணாமற் போனவர்களை தேடும் பணிகளில் இன்று மாலை வரை சுழியோடிகள் ஈடுபட்டிருந்தனர். ரத்தினபுரி எல்லவத்த பகுதியில் இடம்பெற்ற மரண சடங்கில் கலந்து கொண்டு நீர்கொழும்பிற்கு திரும்பிக் கொண்டிருந்தவர்களே இந்த விபத்தில் சிக்கினர். ரத்தினபுரி, மெஹிட்டிய மற்றும் எல்லவத்த ஆகிய பகுதிகளுக்கு இடையில் பயணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் தோணியே இன்று விபத்துக்குள்ளானது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் கழுகங்கை நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மெஹிட்டிய மற்றும் எல்லவத்த ஆகிய பகுதிகளை இணைத்து பாலம் ஒன்றை அமைக்குமாறு பல வருடங்களாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இத்தகைய விபத்துக்கள் இடம்பெற்றிருக்காது என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாதுகாப்பாக ஆற்றை கடப்பதற்காக இந்த தோணியுடன் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருந்ததாக சபரகமு மாகாண சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு அங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதுடைய வில்ஃபிரட் லக்ஷ்மன் அப்புகாமி மற்றும் அவரது மகளான 14 வயதுடைய ரேணுகா தமயந்தி பாலசூரிய ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் நீர்கொழும்பு தெம்பிலிவத்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அநிறுத்தத்தில் உயிரிழந்த 14 வயதான சிறுமி நீர்கொழும்பு கட்டுநாயக்க புனித செபஸ்டியன் மகாவித்யாலயத்தின் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கிறார். இவர்களது சடலங்கள் ரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விபத்தில் 19 வயதான சரித் மித்ருவாங்க பாலசூரிய என்பவரை காணாமற் போயுள்ளார். இவர் குறித்த குடும்பத்தின் ஒரே ஆண் பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது.